தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டுமாக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முதல் நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது சங்கீதம் அதன் 15வது வசனத்தை எடுத்தவரில் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமை படித்திற நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். என் அன்புக்குரியவர்களே, இங்கே பக்தன் சொல்லுகிறான் பாருங்கள், தேவரீர் எங்களை சிறுமை படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக்குகிற ஒரு தேவன், நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து. இன்றைய அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியான மகிழ்ச்சியை உங்கள் வாழ்க்கையில் தேவன் தருவார். உங்கள் குடும்பத்திற்கு தேவன் தருவார். என்னென்ன காரியத்தில் நீங்கள் துன்பத்தின் மத்தியில் இந்த இடத்திற்கு கடந்து வந்திருக்கிறீர்களோ, அந்த காரியத்தில் தேவன் ஒரு அற்புதத்தை இன்று இரவு உங்களுக்கு செய்வார். என் அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 90வது சங்கீதம் யாருடைய சங்கீதம்? நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த சங்கீதம் 90 என்று போட்டிருக்கிறது பாருங்கள். அதுக்கு கீழே தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் 90வது சங்கீதம் பக்தன் மோசேயினுடைய ஜெபமாக இருக்கிறது. மோசே பக்தன் ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்கிறான், ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறான். என்ன சொல்லுகிறான் பாருங்கள், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். இன்று என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பக்தன் மோசே சொல்லுகிறது போல நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சங்கீதம் ஒரு ஜெபம், ஆண்டவரை நோக்கி நாம் ஏறெடுக்கிற ஒரு பிரார்த்தனை. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியான மகிழ்ச்சியை எங்கள் குடும்பத்துக்கு தாங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு தாங்க, எங்கள் தொழிலில் தாங்க, எங்களுடைய படிப்பில் தாங்க, எங்கள் திருச்சபையில் தாங்க. நீங்கள் என்ன காரியத்தில் துன்பப்பட்டீங்களோ அந்த காரியத்தில் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார். எதன் நிமித்தமாக? நம்ம ஏறெடுக்கிற ஜெபத்தின் நிமித்தமாக. என கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய துன்பத்தை போக்கக்கூடிய ஒரு அருமருந்து ஒன்று இருக்கிறது இந்த உலகத்தில். அதுதான் ஜெபம், அதுதான் ஜெபம். இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஐயோ என் வாழ்க்கையில் இந்த இழப்பு வந்துவிட்டது, இந்த தோல்வி வந்துவிட்டது, இந்த பிரச்சனை வந்துவிட்டது, நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த ஏமாற்றம் வந்துவிட்டது என்று துன்பத்தின் மத்தியில் ஆழ்ந்து விடுகிறார்கள். என்ன செய்கிறார்கள்? புகைவிட்டு அதை ஆற்றிவிடலாம் என்று சொல்லி நன்றாக ஸ்மோக் பண்ணுகிறவர்கள் அதில் இருக்கிறார்கள். இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நன்றாக மதுபானம் அருந்துவார்கள். ஏன் பிரதர் நீங்கள் குடிக்கிறீங்க? ஐயோ என் கவலை அவ்வளோ பெரிய கவலை பிரதர், என் துன்பம் அவ்வளோ பெரிய துன்பம் பிரதர், படித்த படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலை எனக்கு இன்னும் அமையலை, எனக்கு இந்த திருமண காரியம் இன்னும் அமையலை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தை பாக்கி எனக்கு இல்லை, வெளிநாடு போவதற்கு நான் எடுக்கிற பிரயாசம் எல்லாமே வாய்க்காமலே போகுது, ஆகையினால் நான் துன்பத்தோடு கூட இருக்கிறேன், ஆகையினால் தான் இந்த மதுபானத்தை அருந்துகிறேன், ஆகையினால் தான் இந்த புகையை நான் ஊதி என்னுடைய துக்கத்தை ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, அது நிரந்தரம் அல்ல. உங்களுடைய துன்பம் மகிழ்ச்சியாய் மாறுவதற்கு ஒரே ஒரு அருமருந்து இருக்கிறது, அது ஜெபம். தேவாதி தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்பது, தேவனுடைய ஆலயத்தில் வந்து நீங்கள் ஜெபிப்பது.
என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை அநேகருடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். டிவி சீரியலுக்கு அடிமையாக இருப்பார்கள். மாலை நேரத்தில் வீட்டில் உட்கார்ந்து அப்படியே ரிமோட் கண்ட்ரோலை வைத்து ஒவ்வொன்றையாய் அமுத்தி பார்த்து கொண்டே இருப்பார்கள். கேட்டால் சொல்லுவார்கள், குடிகார கணவன், பேச்சுக்கு அடங்காத பிள்ளைகள், சமாதானமே இல்லை பிரதர், வீட்டில் நிம்மதியே இல்லை பிரதர், ஆகினால் தான் கொஞ்சம் பொழுது போகட்டுமேன்னு சொல்லி, கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கட்டுமே சொல்லி இந்த டிவி சீரியலையாவது பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற அநேக பெண்கள் உண்டு. இன்றுமே அன்புக்குரியவர்களே, இந்த பைபிள் சொல்லுகிறது, யாக்கோப்பின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். டிவி சீரியல் பார்க்க சொல்லல, மதுபானம் அருந்த சொல்லல, என் அன்பு பிள்ளைய புகையிலைய போட சொல்லல, பீடி சுருட்டு பீடியை சுருட்டு குடிக்கிறதுக்கு சொல்லல, சிகரெட் குடிக்க சொல்லல. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஜெபம் பண்ண கடவன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உடைய வாழ்க்கையில் துன்பத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கிறீங்களா? கண்ணீரோடு கூட வந்திருக்கிறீங்களா? ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தின் நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியான மகிழ்ச்சியை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இன்று கர்த்தர் கொடுக்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். என் அன்புக்குள்ள ஒரு முறை நான் இது போன்ற ஒரு கூட்டங்களுக்கு ஊழியத்திற்கு வந்துவிட்டு நான் வடச்சேரி பஸ் ஸ்டாண்டில் என்னுடைய ஊருக்கு போவதற்காக ஒரு பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்திருந்தேன். பஸ்ஸு எடுக்க வேண்டிய ஒரு நேரத்தில் திடீரென்று முன் பகுதியில் ஒரு சகோதரன் வேகமாக ஓட்டமாய் ஓடி வந்து ஏறினார். அவர் சொன்னார், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூறினார். ஆகையினால் பஸ்ஸு புறப்படுற நேரத்தில் அவர் ஏறி சொன்ன உடனே, அது என்னையா இலவசம் சொல்கிறாரு, ஒன்று வாங்கினா ஒன்று இலவசங்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை எட்டி பார்த்தாங்க. நானும் அப்படி எட்டி பார்த்தேன். அவர் கையில் ஒரு சின்ன துளசி தைலத்தை கையில் வைத்திருந்தார். அவர் சொன்னார், உங்களுடைய ஒத்தை தலைவலியோடு கூட இருப்பீங்கன்னா இதில் ஓரிரு சொட்டை விட்டு நல்லா ஆவி பறக்க தடவி விடுங்க, உங்களுக்கு உடனே நிவாரணம் வந்துவிடும். ஒருவேளை முட்டு உளைச்சல் கால் உளைச்சல் இருக்குமானால் இந்த துளசி தைலத்தில் ஓரிரு சொட்டை விட்டு அப்படி ஆவி பறக்க தடவி விடுங்க, உடனே முட்டு வலி நீங்கி போய்விடும். ஒருவேளை சொத்தப்பல்ல கஷ்டப்படுவீங்கன்னா இதில் ஓரிரு சொட்டை விட்டு அந்த இடத்துல வைங்க, உடனே நிவாரணம் உண்டாகும். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்று அந்த மனிதர் விற்பனை செய்தார். எல்லாரும் வாங்கினார்கள். ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் எனக்கு உபயோகமாக இருக்கட்டுமே என்று சொல்லி நான் வாங்கி கொண்டேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் ஒரு ஒத்த தலைவலிக்கு மருந்து இருக்குது, முட்டு உளைச்சலுக்கு கால் உளைச்சலுக்கு மருந்து இருக்குது, இந்த சொத்த பல்லுக்கு மருந்து இருக்குது. ஆனால் நம்முடைய துன்பத்தை போக்குவதற்கு மருந்து இருக்கிறதா? இந்த உலகத்தில் துன்பத்தை போக்குவதற்கு மருந்து இருக்கிறதா? இருக்கிறது பிரியமானவர்களே, அதுதான் ஜெபம், அதுதான் ஜெபம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோப்பின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்க, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நீங்க ஜெபிக்கிற ஜெபம் பலனுள்ளதாக இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு அதனுடைய ரகசியம் தெரியாம போயிட்டது. அதனால தான் இன்னைக்கு நம்ம ஜெபிக்காமலே இருக்கிறோம். ஆனால் நீங்க ஜெபிச்சு பாருங்க, உங்களுடைய முழங்கால முடக்கி பாருங்க, தேவனாகிய கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய துன்பத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய அருமருந்து ஒன்று உங்கள்கிட்டயே இருக்கிறது. அதுதான் ஜெபம், அதுதான் ஜெபம். இந்த 2026வது வருடத்தில் என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, நீங்கள் என்ன நிலைமையில் நீங்கள் துன்பத்தோடு துக்கத்தோடு வந்திருந்தாலும், கண்ணீரோடு கவலையோடு கூட வந்திருந்தாலும், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும், நன்மையை கொண்டு வரும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தினால உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயத்தை தருவார்.
நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தினால உங்க காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். என் அன்பு பிள்ளையே, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தினால உங்க தலையெழுத்த கர்த்தர் மாற்றுவார். நீங்க ஜெபிக்கிற உங்க ஜெபத்தினால உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தினால பொல்லாத சாத்தானுடைய சூழ்ச்சிகள் அழிக்கப்பட்டு போய்விடும். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தினால உங்க எதிரிகளை அந்த ஜெபம் அதம் பண்ணி போட்டுவிடும். நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தினால அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தினால உங்க கட்டுகளை நான் கட்டவிழ்ப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. அந்த கட்டு கட்டவிழ்க்கணும்னா ஏதோ ஒரு ஊழியக்காரனை தேடி போகணும்னு அல்ல, நீங்க ஜெபிச்சாலே போதும். அந்த ஜெபத்தினால அந்த கட்டை கர்த்தர் கட்டவிழ்த்து போடுவார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய மூளை சாதிக்காதது இந்த முழங்கால் சாதித்து விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க முழங்கால முடக்கி ஆண்டவரை நோக்கி பாருங்க. இந்த 2026 வருடத்தில் என் அன்பு பிள்ளையே, நீங்க என்ன துன்பத்தோடு துக்கத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு வந்திருந்தாலும் சரி, இன்னைக்கு ஏசப்பான்னு சொல்லி அவரை நோக்கி நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில துன்பம் ஒரு மனிதனுக்கு எப்படி வருகிறது, அந்த துன்பத்தின் மத்தியில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், பிரார்த்தனை பண்ண வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள நான் பிரியப்படுகிறேன். 2 தீமோத்தேயு 3:12 இப்படி சொல்லுகிறது, தேவ பக்தியாய் நடக்க ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரிக்கு மனது இருந்தாலே போதும், அவங்களுக்கு துன்பம் வந்துவிடும். துன்பம் எப்படி வருகிறது? நீங்க தேவ பக்தியா வாழணும்னு நினைச்சாலே போதும். என் அன்புக்குரியவர்களே, ஒரு உண்மை கிறிஸ்தவளாக நீங்க வாழ நினைச்சா உங்க வாழ்க்கையில துன்பம் வரும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 5:10 சொல்லுகிறது, நீதி நிமித்தமாக துன்பம் நம்முடைய வாழ்க்கையில வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் எல்லாமே அநீதியாக தான் இருக்குது. நீங்கள் நீதியாக வாழணும்னு நினச்சிட்டாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் இந்த துன்பம் வரும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 34:19 வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு நீதிமானுக்கும் அநேக துன்பங்கள் வரும். ஐயா, துன்மார்க்கனுக்கு அல்ல, நீதிமானாய் வாழுகிற பிள்ளைங்களுக்கு, ஆண்டருடைய பிள்ளையா வாழ்கிற பிள்ளைங்களுக்கு அநேக துன்பம் வரும். எனக்கு ஏயா இந்த துன்பம்? ஆலயத்துக்கு ஒழுங்காக தானையா போனேன், நல்லா தானையா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு காணிக்கையை கொடுத்தேன், நல்லா தானையா இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்தேன், நல்லா தானையா இந்த முழுரவு ஜபத்துக்கு வந்தேன், ஆலயம் நீ ஓடுனேனே, ஜபம் நீ ஓடுனேனே, எனக்கு ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் இந்த துன்பம்? பைபிள் சொல்லுகிறது, ஒவ்வொரு நீதிமானாய் வாழுகிற பிள்ளைகளுக்கும் அநேக துன்பங்கள் வரும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 தீமோத்தேயு 3:2 சொல்லுகிறது, கீழ்ப்படியாத பிள்ளைகள் நிமித்தமாக பெற்றோருக்கு துன்பம் வருமா? கீழ்ப்படியாத பிள்ளைகள். எனக்கு அநேக பெற்றோர் ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் பெற்றெடுத்து கண்ணீர் வடிக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த பிள்ளையை பெற்றதுக்கு ஒரு உரலை பெற்று வளர்த்து இல்லையேன்னு சொல்லக்கூடிய விதத்தில் இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர் பிள்ளைங்களால கண்ணீர் வடிக்கிறாங்க, துன்பப்படுறாங்க. என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஏதோ ஒரு துன்பத்தின் மத்தியில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஜபம் பண்ணுங்க, மறந்துடாதீங்க, ஜபம் பண்ணுங்க. என் அன்புக்குரிய சங்கீதங்களின் புஸ்தகம் 107:17 சொல்லுகிறது, சரீரத்தில் வருகிற நோயின் நிமித்தமாய் துன்பம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்புக்குரியவர்களே, டாக்டர்கிட்ட போகிறோம், டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குறோம், பாருங்க, ஓ இது ஒரு கட்டி இருக்குது சொன்ன உடனே நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் வந்து விடுகிறது. கொலஸ்ட்ரால் இருக்கிறது, பிபி இருக்கிறது, சுகர் இருக்கிறது, ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் சொன்ன உடனே அப்படி ஆடி போய் விடுகிறோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த பைபிள் சொல்லுகிறது, சரீரத்திலே உண்டாகிற நோய் நிமித்தமாக துன்பம் வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 9:4 சொல்லுகிறது,
வீணாய் பகைக்கிறவர்களால் நமக்கு துன்பம் வரும். வீணாய் பகைப்பாங்க, பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, வீணா சாடை போட்டு பேசுவாங்க, நம்ம கூடயே வேலை செய்வாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க, நமக்கு விரோதமாக பேசுவாங்க. பிரியமானவர்களே, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் வருகிறதற்கு காரணம் என்ன? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண தடை வரும்போது அது துன்பமாய் மாறிவிடுகிறது. நான் ஊழியத்தின் பாதையில் அநேக இடங்களுக்கு போகும்போது அருமையான தாய்மார் வந்து சொல்லுவார்கள், ஐயா, இந்த வருடத்தில் ஆகிலும் என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் ஆகிவிடுமா என்று சொல்லி காத்திருந்தேன். ஐயோ, இந்த வருடமும் முடிந்து அடுத்த வருடம் வரப்போகிறதே, ஐயோ, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? பிள்ளைகளுக்கு 28 வயதாகிவிட்டது, 30 வயதாகிவிட்டது என்று கண்ணீரோடு கூட சொல்லுவாங்க. இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? என் அன்புக்குரிய தாயே, திருமணத்தில் உண்டாகிற தடையினால ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் வரும். அநேக சகோதரர்கள், அநேக சகோதரிகள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பணம் இருக்கும், நல்ல அழகு இருக்கும், நல்ல படிப்பு இருக்கும், ஆனால் திருமண காரியம் ஒழுங்கே ஆகாது. என் அன்பு பிள்ளையே, ஒரு காரியத்தை அறிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஜெபிச்சிட்டீங்கன்னா, நீங்கள் தேவ சமூகத்தில் நோக்கி பார்த்துட்டீங்கன்னா அந்த தடையை கர்த்தர் மாற்றி போட்டுருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு நிலைமைகள், எத்தனையோ மருத்துவமனைக்கு போயிருப்பாங்க, எத்தனையோ மருந்து மாத்திரையை சாப்பிட்ருவாங்க, ஆனாலும் அந்த கர்ப்பம் தரிக்கவே முடியாத ஒரு நிலைமை. இந்த பைபிள் சொல்லுகிறது, கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கிற ஒரு சுதந்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிடணும், ஆண்டவர்கிட்டருந்து வருகிற நன்மை அந்த குழந்தை பாக்கியம். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை துன்பத்தோடு இருக்கிறீங்களா? என் பிள்ளைக்கு இந்த குழந்தை இல்லை ஐயா, எனக்கு இந்த குழந்தை பாக்கி இல்லை ஐயா, 7 வருடங்கள் ஆயிட்டு, 8 வருடங்கள் ஆயிட்டு, 4 வருடங்கள் ஆயிட்டு. என் அன்பு தே பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, அந்த துன்பத்தெல்லாம் நான் உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாற்றி தருவேன், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தினால. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு எதை எடுத்தாலும் தோல்வி. அநேகருடைய வாழ்க்கையில் துன்பத்துக்கு காரணம் என்ன? தோல்வி. படிப்பில் தோல்வி, வேலையில் தோல்வி, திருமண காரியத்தில் தோல்வி, வெளிநாடு போகணுன்னு எடுக்கிற முயற்சியில் தோல்வி, எதை எடுத்தாலும் தோல்வி. இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் வந்து இருக்கிறீங்களா? என் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த துன்பத்தை எல்லாம் நான் மகிழ்ச்சியாக நான் மாற்றி தருவேன், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தினால. அல்லேலூயா. இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில் துன்பம் வருகிறதற்கு காரணம் என்ன பாருங்க. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளைய, சில சாபக்கட்டுகள், குடும்பத்துக்குள்ளே சில சாபக்கட்டுகள், சில வீடுகளுக்குள்ளே சில சாபக்கட்டுகள். என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, அந்த சாபத்தின் நிமித்தமாக குடும்பத்தில் சில ஆசீர்வாதங்கள் அது விலகி போய்விடுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தினால அந்த சாபம் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இந்த இடத்துல கடந்து வந்திருந்தாலும் சரி, இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய துன்பத்தை எல்லாம் அவர் மகிழ்ச்சியாக மாற்றப் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம்முடைய துன்பத்தின் மத்தியில் நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே நான் உங்களோடு கூட தெளிவாக சொல்ல நான் பிரியப்படுகிறேன். ஆகையினால் என்னோடு கூட வேத புத்தகத்தை நீங்கள் திருப்பிக்கோங்க. எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதன் 6வது வசனத்தை எடுத்தவரில் ஒருவர் வாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம், என்னோடு கூட வேத புத்தகத்தை திருப்பிக்கோங்க, வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் அதன் 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். முதலாவது, நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும்? நம்முடைய துன்பம் மகிழ்ச்சியாக மாற வேண்டுமானால் நாம் ஜெபிக்க வேண்டுமே. அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும்? இந்த பைபிள் சொல்லுகிறது, விசுவாசத்தோடு கூடிய ஜெபமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. பதில் செய்வார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, என்ன சொல்லுகிறது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால்
தேவனிடத்தில் சேருகிறவன், ஜெபிக்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அநேகர் என்ன சொல்லுவாங்க, நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் எங்கிருந்து கேட்பாரு? இன்னைக்கு அநேக அவிசுவாசம் உள்ள ஒரு ஜெபந்தான் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வருவதில்லை, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வருவதில்லை, நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வருவதில்லை. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கணும்னா, என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கிறவர் என்றும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் அப்படி ஜெபிக்கிற ஜெபத்தினால தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. என் அன்புக்குரிய ஒரு சபையில் ஒரு அருமையான ஒரு போதகர் ஒரு அறிவிப்பு ஒன்றை கொடுத்தாங்க. நம்முடைய சபையில் இந்த பட்டணத்தில் மலைகள் இல்லாதபடி இருக்கிறது, ஆகையினால நம்முடைய பகுதியெல்லாம் வறட்சியாக இருக்கிறது, ஆகையினால மழைக்காக வேண்டி நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் நல்ல ஆசீர்வாதமான மழையை வர்ஷிக்க பண்ணுவார் என்று சொல்லி அருமையான போதகர் ஒரு நாள் சபையின் மக்களுக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்தாங்க. இத்தனை மணிக்கு இந்த கூட்டம் ஆரம்பிக்கும், இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இந்த கூட்டம் நடக்கும், இத்தனாம் தேதி நடக்கும், சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர் எல்லாரும் சேர்ந்து வாங்க, நம்ம ஜெபிக்கலாம், கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி அந்த விசுவாச வார்த்தையை விசுவாசிகளுக்கு கூறினார்கள். அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது, அந்த குறிப்பிட்ட நேரம் வந்தது. சிறுவர்கள் வந்தாங்க, வாலிபர் வந்தாங்க, பெரியவங்க வந்தாங்க, முதியவர்கள் வந்தாங்க. ஆலயம் நிரம்பிற்று. ஜெபிக்க முற்பட்டாங்க. நல்ல ஆரம்ப ஜெபம் பண்ணி பாட்டெல்லாம் படித்து அப்படி கர்த்தரை வொர்ஷிப் பண்ணிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. எதுக்காக? மழைக்காக வேண்டி. எங்களுடைய பகுதியில் இருக்கிற வறட்சியெல்லாம் நீங்கணும் கர்த்தாவே, நல்ல செழிப்புள்ள காலங்கள் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, நல்ல மழையை தாங்காண்டவரே அப்படி சொல்லி ஜெபிக்க முற்படுகிற போது பாருங்க, என்ன ஒரு ஆச்சரியம், மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. சபையாருக்கு ரொம்ப ஆச்சரியம், இப்போதான் நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தோம், அதுக்குள்ள மழை இப்படி பெய்யுதேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒருவேளை 1 மணி 1:30 மணிக்கெல்லாம் அந்த கூட்டம் முடியுதுன்னு சொன்னால் எல்லாரும் இந்த ஆலயத்துக்கு முன்னால் வெயிட் பண்ணிட்டு நிற்கிறாங்க. எப்பண்டா இந்த மழை நிற்கும், நம்ம வீட்டுக்கு போகலாமே அப்படி சொல்கிற அளவுக்கு மழை கொட்டி கொண்டிருந்தது. என் அன்பு தேவ பிள்ளையே, எல்லாரும் ஆலயத்தினுடைய முன் பகுதியில் வீட்டுக்கு போகிறதுக்காக மழை எப்போ நிற்கும் அப்படின்னு நின்றுட்டு இருக்கிற போது அந்த சபைக்குள்ளே இருந்து ஒரு அருமையான ஒரு சிறு தம்பி தன்னுடைய கையில் வைத்திருக்கிற கொடையினுடைய பட்டனை அமழ்த்தினான். என் அன்பு பிள்ளையே, அப்படி தலைக்கு மேலே பிடித்தான், அப்படியே நடந்து போய் கொண்டிருந்தான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், மழை கொட்டுது, இந்த நேரத்தில் இந்த தம்பிக்கு யார் இந்த கொடையை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. சரி, அந்த தம்பிகிட்டையே கேட்டுடலாமேன்னு சொல்லி கரங்களை தட்டி அந்த தம்பியை மெதுவாக கூப்பிட்டாங்க. அவன்கிட்ட மெதுவாக கேட்டாங்க, தம்பி, நாங்கள்லாம் மலைக்காக நடுங்கி போய் நிற்கிறோம், ஒருவேளை நனைஞ்சிடக்கூடாது ஒதுங்கி நிற்கிறோம், நீ இப்படி அழகாக கொடையில் போயிட்டு இருக்கிறிய, உனக்கு கொண்டு இந்த கொடையை கொடுத்தது யார் என்று சொல்லி கேட்டாங்க. அப்போ தான் அந்த அருமையான தம்பி சொன்னான், நம்முடைய பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா, மலைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம், நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மலையை தருவார் சொன்னாங்க இல்லையா, ஆகையினால நான் வீட்டில் இருந்து வரும்போதே இந்த கொடையை கையிலே கொண்டு வந்தேன் என்று சொல்லி கூறினானாம். எனக்கன்பானவர்களே, இதுதான் விசுவாசம், இதுதான் விசுவாசம். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபிச்சாலும் சரி, அந்த ஜெபத்திற்கு என் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. கண்டிப்பாக பலன் கொடுப்பார். அது என்ன காரியமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியத்தின் காரியமாக இருந்தாலும் சரி, வேலையின் காரியமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் காரியமாக இருந்தாலும் சரி, ஊழியத்தின் காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் விசுவாசத்தோடு கூடிய ஜெபமாக இருக்குமானா ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு பலன் கொடுப்பார், பதில் கொடுப்பார். மார்க்குவின் புஸ்தகம் 11:24 வாசித்து பாருங்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் நீங்கள் பெறுவீங்க. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் எவைகளை எல்லாம் கேட்குறீங்களோ
அவைகளை எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆபிரகாம் என்று சொல்லி ஒரு மனிதனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த ஆபிரகாமை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது? அவன் விசுவாசத்தின் தகப்பன். அல்லேலூயா. வேத புத்தகத்தில் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் ஆண்டவர் இந்த ஆபிரகாமை பாருங்க, அவனுடைய பெயரை குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நான் உன்னை வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன், உன் வாழ்வில் ஒரு பெருக்கமான ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன், உன் சந்ததியில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்றெல்லாம் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இந்த ஆபிரகாம் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நிற்கிறார். 75 வயதுடைய ஒரு நிலைமையில், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரே எனக்கே வயது இவ்வளவு வயது ஆகி போய்விட்டது, ஆண்டவரே எனக்கு நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுக்குறீங்க, ஆனால் எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை ஆண்டவரே. வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன், அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளை இல்லையப்பா. ஆண்டவர் சொன்னார், இல்லை ஆபிரகாம், உனக்கும் சாராளுக்கும் நான் ஒரு பிள்ளையை தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இந்த பைபிள் சொல்லுகிறது அந்த ஆபிரகாமை குறித்து. வேதத்தை நீங்கள் திருப்பிக்கோங்க. ரோமரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தில், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள், ஆனால் இன்னைக்கு அவனுடைய வயது என்ன தெரியுமா? 100 வயது. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளை, மனைவினுடைய வயது 90 வயது. ஒரு கிழவியாக இருக்கிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் கொடுத்தார் வாக்குத்தத்தங்கள், காலம் தாமதம் ஆனாலும் சரி அதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி அதை அப்படியே விசுவாசித்தான். அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டித்தருவேன்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தார்னா அதை பிடிச்சிக்கோங்க, விட்டுறாதீங்க. நான் உன்னை உயர்த்துவேன், மேன்மைப்படுத்துவேன் சொன்னால் அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கோங்க. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, இன்னைக்கு நிறைய பேர் வாக்குத்தத்தத்தை குறித்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வாக்குத்தத்தம் எல்லாமே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அன்னைக்கு வாழ்ந்த அப்படிப்பட்டவங்களுக்கு தானே தவிர அதெல்லாம் நமக்கு கிடையாது என்று சொல்லி இந்த பைபிள் சொல்லுகிறது. பைபிளில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும் திருஷ்டாந்தமாக கர்த்தர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண முடியும். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்க எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வீங்க. இந்த அருமையான ஆபிரகாமை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவன் நம்பிக்கையோட அதை விசுவாசித்தான். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்து மேல ஒரு விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். அந்த ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதன் 19வது வசனத்தை நீங்க வாசி பாருங்க. பைபிள் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது? நல்லாதான் விசுவாசிக்கிறோம், ஆனால் அந்த விசுவாசத்தில் அநேகருக்கு பலவீனம். 8 வருடம் ஆயிட்ட, இனி எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்? எனக்கு இத்தனை வருடம் ஆயிட்ட, இனி எனக்கு எப்படி இந்த திருமணம் நடக்கும்? இத்தனை வருடம் நான் காத்திருக்கிறேன்னு, எனக்கு இந்த வேலை எனக்கு எப்படி கிடைக்கும்? என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, பைபிள் சொல்லுகிறது, நீங்க விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாரு. அல்லேலூயா. இந்த பைபிள் சொல்லுகிறது, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது, வேதத்தை நீங்க பாருங்க, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அல்லேலூயா. அவை சூழ்நிலையை பார்க்கவே இல்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்க சூழ்நிலைகளை பார்க்கறதுனால. பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். நீ சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறியா? என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதம் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிறவர்
நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த பைபிள் என்ன சொல்லுகிறது பாருங்க. தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். பைபிள் என்ன சொல்லுகிறது? அவனுடைய கர்ப்பம் செத்து போயிட்டது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே பாருங்க, அவனுடைய சரீரம் செத்து போயிட்டது. ஆனா அவங்க அந்த சூழ்நிலைகளை பார்க்கவே இல்லை. ஆண்டவர் மேல அவ்வளவு விசுவாசமாக இருந்தாங்க. 20வது வசனத்தை பாருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகமே படல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேக காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம். நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? ஐயோ, இந்த குடிகார கணவனுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மனுஷன் திருந்தவா போறாரு. இந்த கீழ்ப்படியாத பிள்ளைக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளை கீழ்ப்படியவா போகுது. இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். இந்த வேலை நமக்கு கிடைக்கவா போகுது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒரு காரியத்தை நீங்க அறிந்துக்கோங்க. இந்த பைபிள் சொல்லுகிறது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாக சந்தேகப்படவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியம் அந்த 21வது வசனத்துல பாருங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த ஆபிரகாம் என்ன செய்யறாரு? நீர் எனக்கு கொடுக்கிற குழந்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அதாங்க விசுவாசம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாத நிலைமையில இருக்கிறீங்களா? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, என்கிட்ட ஒரு அருமையான ஒரு சகோதரி சொன்னாங்க, ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். 2வது குழந்தைக்காக, ஒரு பெண் குழந்தைக்காக நாங்கள் ரொம்ப காலம் ஜெபித்து கொண்டே இருந்தோம். அந்த நாட்களில் சோர்ந்து போயிட்டோம். எங்களுக்கு குழந்தையே ஒருவேளை உருவாகலை. டாக்டர்ஸ் எல்லாம் சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் ஆண்டுடைய சமூகத்தில் போய், ஆண்டுடைய ஆலயத்தில் போய், ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு இந்த பேரை வைக்கிற ஆண்டவரே, நீர் எனக்கு தரப்போகிற இந்த பெண் குழந்தைக்காக உமக்கு தோத்திரம், இந்த பிள்ளைக்கு இந்த பெயரை நான் வைக்கிற ஆண்டவரே. என் அன்புதே பிள்ளையே, எங்கள் ஊர்லாம் சங்கம்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த சங்கம் அப்படின்னா அதில் ஒரு 100 ரூபா அது மாதிரி கட்டுவாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் பேரில் அவங்க அமௌண்ட் கட்டிட்டு பறக்காத, ஒருவேளை கர்ப்பந்தரிக்காத நிலைக்கு முன்னாலேயே அந்த பிள்ளைக்கு பெயரிட்டு அதுக்கும் ஒரு அமௌண்ட்டை அவங்க எழுதி வச்சாங்க. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளைய நாட்கள் கடந்தது. ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தத்தக்கதாக ஒரு அழகிய பெண் குழந்தையை கொடுத்தார். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இன்னைக்கு ஆண்டவருக்காக உங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்களும் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தில் நீங்க காணப்படும் போது, நீங்க ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இந்த பைபிள் சொல்லுகிறது, முழு நிச்சயமாய் தேவனை மகிமைப்படுத்தினான். இல்லாத சூழ்நிலையில, என் அன்பு பிள்ளையே, வேலை கிடைக்கல, வேலையை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். திருமணம் ஆகல, திருமணத்தை ஒழுங்கு பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். அதுதான் விசுவாசம். இன்னைக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியான மகிழ்ச்சியை இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னா, நீங்க ஜெபிக்கிற ஜெபம் விசுவாசத்தோடு கூடிய ஜெபமாக இருக்கட்டும். நீங்க அப்படி ஜெபிக்கும் போது என் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். 2வதாக, நம்முடைய துன்பத்தின் மத்தியில் நாம் மகிழ்ச்சியை காண வேண்டுமானால் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டுமாம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்தவரில் ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் அதன் 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலனளிப்பார். என் அன்புக்குரியவர்களே, துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியான மகிழ்ச்சியை உங்களுடைய காரியங்களில் நீங்கள் காண வேண்டுமானால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? அந்தரங்கத்திலே நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஆலயத்தில் கூட்டமாக கூடி ஜெபிக்கிறது ரொம்ப எளிய காரியம், ரொம்ப ஈஸி. ஆனால் தனித்து ஜெபிக்கிறது
ஒரு கடினமான ஒரு காரியம். ஆனால் ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அந்தரங்கத்தில் ஜெபிக்கும் போது என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய பிரசன்னத்தையே உங்கள் பக்கமாக இழுத்துடுறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அந்தரங்கத்தில் தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது அவருடைய அந்த கவனத்தை உங்கள் பக்கமாக திருப்பி விடுறீங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பெரிய துன்பத்தின் மத்தியில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய நெருக்கத்தின் மத்தியில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய உபத்திரவத்தின் மத்தியில் இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியை காண வேண்டுமானா என் அன்பு பிள்ளையை அந்தரங்கத்தில் ஜெபிங்க. இந்த பைபிள் சொல்லுகிறது, அவர் வெளியரங்கமாக உங்களுக்கு பலன் அளிப்பார், வெளியரங்கமாக பதில் அளிப்பார். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா என் அன்புதே பிள்ளைங்க டக்குன்னு ஊழியக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி எங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க. ஊழியக்காரங்க உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு தான் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் கர்த்தர் உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு தான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு காரியம், நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரங்கிட்ட சொல்லிட்டோம் போதும் அப்படின்னு நிப்பாட்டிடுறாங்க. அவங்க ஜெபிக்கிறதே கிடையாது. ஒரு ஊழியத்துக்கு ஒரு 500 ரூபா 1000 ரூபா காணிக்கை அனுப்பிட்டு, பிரதர் நமக்காக ஜெபம் பண்ணிக்கிடுவாரு, இந்த ஐயா நமக்காக ஜெபம் பண்ணிடுவாங்க. உண்மைதான், உங்களுக்காக ஜெபிப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்களும் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நான் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு நான் ஊழியத்திற்காக கடந்து போயிருந்தேன். அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு குடும்பத்தார், ஐயா எங்களுடைய கடை வியாபாரம் இது போல் ஏழ்மையான நிலைமையில் செய்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் வந்து ஜெபிக்க வருவீங்களா என்று சொல்லி என்னை அழைத்தாங்க. அப்போ நான் அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். என் அன்பு பிள்ளையே, அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் குர்குரின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த 5 ரூபா 10 ரூபா பாக்கெட்டு அப்படியே போட்டு கடையே நிரப்பி வச்சுருக்கிறாங்க. உள்ள அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, முட்டை இல்லை, எதுவுமே வியாபாரத்துக்குரிய பொருளே இல்லை. வெறும் 5 ரூபா பாக்கெட் 10 ரூபா பாக்கெட் அப்படி குவிச்சு போட்டிருக்கிறாங்க. கடை முழுவதும் உள்ளுக்குள்ளே நிறைய சரக்கு இருக்கிற மாதிரி சும்மா தொங்க விட்டுருக்குறாங்க. அவங்க சொன்னாங்க, பிரதர் எவ்வளவு பணத்தை இந்த பிஸ்னஸில் போட்டாலும் ஒரு லாபமும் இல்லை பிரதர், என்ன பண்ணனையே தெரியல. மனைவினுடைய தாலி செயினை வரைக்கும் விற்று, அடமானம் வச்சில்ல, விற்று பணத்தை உள்ளே போட்டாச்சு. வீட்டில் இருந்த வாகனத்தை விற்று, பிள்ளைங்க கழுத்தில் காதில் கிடக்கிறதெல்லாம் விற்று இந்த பிஸ்னஸில் போட்டு பார்த்தாச்சு, ஒரு முன்னேற்றமும் இல்லை பிரதர், என்னன்னே தெரியல பிரதர் என்று சொல்லி கண்ணீரோடு கூட சொன்னார். எங்களுக்கு 3 பெண் பிள்ளைங்க, நானும் என்னுடைய மனைவியும் பெண் பிள்ளைகளுமா சூசைட் பண்ணிடலாமா, மருந்து குடிச்சு செத்துடலாமா அப்படிங்கிற மனநிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம் பிரதர் என்று தன்னுடைய சூழ்நிலை மத்தியில் என்னோடு கூட சொன்னார். அப்போ அந்த அருமையான சகோதரை பார்த்து நான் சொன்னேன், தற்கொலை முடிவல்ல, தற்கொலை செய்கிறதுக்காக தேவன் நம்மளை தெரிந்து கொள்ளலை. ஆகையினால நீங்கள் அந்த எண்ணத்தை முதல்ல மாற்றிட்டு ஏசப்பாவுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. இந்த அருமையான சகோதரனையும் அழைத்து சொன்னேன், நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் அந்த அரங்கத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஒரு 1/2 மணி நேரம் காலையில், நீங்கள் காலையில் கடையை ஒரு 5:30 மணிக்கெல்லாம் திறக்கிறதா இருந்தால் ஒரு 4:30 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் எழும்பி ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் போய் கடை வியாபாரத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கணவனும் மனைவியுமா இணைந்து கரங்களை கோர்த்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களுடைய வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கள் சொந்த ஊருக்கு போகலான்ட்டு இருக்கோன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, எங்களை கூட்டிகிட்டு வந்தது நீங்கள் தானே, இந்த இடத்துல எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்கன்னு சொல்லி நீங்கள் அப்படி ஜெபிங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் போயிட்டேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாட்கள் கழித்தது, சுமார் ஒரு 5 வருடங்கள் கழித்து அதே ஊருக்கு அதே சபைக்கு அவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறதற்காக போயிருந்தேன். அப்போது அந்த அன்பான சகோதரர் என்னை வந்து சந்தித்து, பிரதர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்று சொல்லி சொன்னார். ஆமாம் பிரதர் நல்லா இருக்கிறேன், என்ன உங்களுக்கு தெரியுதா என்று சொன்னார். 5 வருடம் ஆயிட்டு பாருங்க, எனக்கு அவரை கொஞ்சம் மறந்து போய்விட்டது, எனக்கு உங்களை சரியாக தெரியலையே என்று சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், பிரதர் குர்குரியெல்லாம் தொங்க போட்டிருந்தேன்ல ஒரு கடையில், நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனீங்கல்ல என்று சொல்லி சொன்னார். ஓ ஞாபகம் இருக்குது, நீங்கள் கம்ப்ளீட்டாகவே மாறிட்டீங்களே, இப்போ முன்னமோ ஒரு மாதிரி இருந்தீங்க, இப்போ நல்லா இருக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் வந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க பிரதர், வாங்க பிரதர் சொன்னாங்க.
சரின்னு சொல்லி பார்க்குறதுக்கு போயிருக்கிறேன். அது சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தது. அல்லேலூயா. என் அன்பு பிள்ளையே, ஒரு சின்ன பெட்டி கடை மாதிரி வைத்திருந்த அந்த கடை ஒரு 5 வருடத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால, ஆண்டவர் அவங்க தேடுறதுனால, ஜெபிச்சதுனால என்ன நடந்தது தெரியுமா? அந்த இடத்த இடிச்சிட்டு பெரிய கடையாக கட்டியிருக்கிறாங்க. அது ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக வைத்திருக்கிறாங்க. என் அன்பு தேவப்பிள்ளை, அந்த அருமையான சகோதரி சொன்னாங்க, பிரதர் நீங்கள் ஆலோசனை கொடுத்துட்டு போனீங்க, நானும் என் கணவரும் கரத்தை பிடித்து கடையை திறக்கிறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் நாங்கள் தனித்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். அந்த ரங்கத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் அப்படி கூடி ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்க 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 பெரிய அற்புதம் பிரதர். எங்களுக்கு சரக்கு கொடுக்குறவங்க, அரிசி மூட்டை கொடுக்குறவங்க வந்து சொன்னாங்க, ஏன் நீங்கள் அரிசியே வாங்குறது இல்லை? எங்கள் கையில் பணம் இல்லை. அவங்க அரிசி தந்தாங்க, விற்று பணத்தை தாங்கன்னு சொல்லி. சீனி மூடை கொண்டு வந்து இறக்குனாங்க, நீங்கள் விற்று பணம் தாங்கன்னு சொல்லி. பருப்பு அப்படி தந்தாங்க, எண்ணெய் அப்படி தந்தாங்க, பொருள் அப்படி தந்தாங்க. நாங்கள் எந்த பணமும் வட்டிக்கும் வாங்கலை, யார்கிட்டையும் கடனும் வாங்கலை. எங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்களே எங்கள் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க பிரதர். என்ன ஒரு பெரிய காரியம்! நாங்கள் எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் நாங்கள் திரும்ப பெற்றுக்கொண்டோம் பிரதர். இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம் சொல்லி அந்த அருமையான சகோதரனும் சகோதரியும் கூறினாங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒருவேளை துன்பத்தோடு கூட இருக்கிறீங்களா? என் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய துன்பம் மகிழ்ச்சியாய் மாற வேண்டுமானால் நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் அந்தரங்கத்திலே ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 22, 26, 16 இப்படி சொல்லுகிறது, நெருக்கத்திலே அந்தரங்க ஜெபம் செய்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தனித்து ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தனி ஜெபமே கிடையாது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, நீங்கள் தனித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் தனித்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பலன் கொடுப்பாரு. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, 2 நாளாகமம் 33, 12, 13 மனாசே நெருக்கப்படுகையில் அந்தரங்க ஜெபம் செய்தான், புது வாழ்வை பெற்றுக்கொண்டான். அவனுடைய வாழ்க்கையில நெருக்கம் வந்தது, பாடுகள் வந்தது, உபத்திரம் வந்தது, துன்பம் வந்தது. என்ன செய்வது? தற்கொலை செய்து கொள்ளவா? மதுபானம் அருந்தவா? ஐயோ என் அன்பு தேவப்பிள்ளையே, இன்னைக்கு ஜனங்கள் அப்படிதான் ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவன் இந்த மனாசே என்ன செய்தான் பாருங்க, கர்த்தரை தேடினான். அல்லேலூயா. ஆண்டவரை தேடினான். ஆண்டவருடைய சமூகத்திலே போய் முழங்கால் படியிட்டான். அந்தரங்கத்தில் ஜெபித்தான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, 1 சாமுவேல் 30:6 வாசித்து பாருங்கள். தாவீது மிகவும் நெருக்கப்படுகையில் அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆண்டவருடைய சமூகத்திலே போய் தனித்து ஜெபித்தான். பைபிள் சொல்லுகிறது, தாவீதை குறித்து அரணிப்பானவர் இடத்திலே போய் அவன் ஜெபிப்பானாம். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார். பங்களா டைப்பில் வீட்டை கொடுத்திருக்கிறார். எத்தனை வீட்டுக்கு அதில் ஜெபரை வைத்திருக்கிறீங்க? ஜெபரை வச்சிருக்கிறீங்க. நான் சமீபத்தில் மும்பை பட்டணத்துக்கு ஊழியத்துக்காக போயிருந்தேன். நம்முடைய பகுதியை, நாகர்கோவில் பகுதியை சார்ந்த ஒரு அருமையான ஒரு குடும்பத்தார் அங்கே இருக்கிறாங்க. அவங்க ஒருவேளை ஒரு ஏழ்மையான ஒரு நிலைமையில தான் இருந்தாங்க அந்த ஊரில். ஆனால் கர்த்தர் அவங்கள அந்த இடத்துல பயங்கரமாக ஆசீர்வதித்து இன்னைக்கு ஒரு செல்வ செழிப்பாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்னை கூட்டிட்டு போய் அவங்களுடைய வீட்டில் எல்லா இடங்களையும் எனக்கு சுற்றி காண்பித்தாங்க. அதில் அவங்களுடைய ஜெப அறையை எனக்கு காண்பித்தாங்க. அந்த ஜெப அறையை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்ச்சு டைப்பில் அந்த ஆல்டர் அமைத்து வைத்திருக்கிறாங்க. ரொம்ப நல்ல அருமையாக இருந்தது. அதில் அவங்க போய் கணவன் மனைவி பிள்ளைங்களுமா ஜெபிக்கிறதுக்குன்னே அதை பிரத்யேகமாக அதை வைத்திருக்கிறாங்க. அப்போ என்கிட்ட அவங்க சொன்னாங்க, ஆரம்ப நாட்களில் ஒரே ஒரு அறை தான் பிரதர், அதில் தான் நம்ம ட்ரெஸ் மாற்றணும், அங்கே தான் குளிக்கணும், ஒரு சின்ன லெட்டின் மாதிரி தனியாக இருக்கும், அதில் தான் சமைக்கணும், அதில் தான் தூங்கணும், அதில் தான் ஸ்டடி, எல்லாமே ஒரு சின்ன அறையில் நாங்கள் இருந்தோம். அப்போது ஆண்டவருடைய ஊழியக்கார் ஒருவர் எங்களுடைய சபைக்கு வந்து அவர் சொன்னார், நீ அந்தரங்கத்தில் ஜெபிக்கணும், நீ தனித்து ஜெபிக்கணும், உன் வீடு ஜெப வீடாய் மாறணும். அப்போ என்னுடைய மனசில் தோணியது, எங்களுக்கு தான் வீடே இல்லையே, எங்கள் வீட்டிலே ஒரே ஒரு அறை தானே, அதை எப்படி நான் இப்படி ஒரு ஜபரையாக மாற்றுவது என்று சொல்லி ஒரு நாள் நான் நல்லா படுத்து தூங்கிட்டேன் பிரதர். அப்போ எனக்கு ஒரு சொப்பனம் ஒன்றை கர்த்தர் காண்பித்தார். எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஸ்க்ரீன் போல் போட்டு அதில் நான் முழங்கால் படிட்டு இருக்கிறது போல
என்னுடைய மனைவிட்ட சொன்னேன். என்னுடைய மனைவியும் நம்ம வீடையே ஒரு தரையை அப்படியே விரித்து அதில் நம்ம ஜெபிக்கலாமேன்னு சொன்னான். நாங்கள் முதல்ல ஒரு சின்ன ஸ்க்ரீன் 2 வாங்கி அப்படி 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 ஒரு சின்ன கம்பி மாதிரி கொடுத்து அதுதான் எங்களுக்கு ஜெப அறை பிரதர். அதில் முழங்கால் போட்டு ஜெபிச்சோம். கர்த்தர் இன்னைக்கு எங்களை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார். எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸை தந்தார், நல்ல வியாபார ஸ்தலத்தை தந்தார், நல்ல உயர்வை தந்தார். இந்த மும்பை பட்டணத்தில் ஒரு பெரிய வீடை வாங்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்தார். இன்னைக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய முழங்காலின் ஜெபம் தான் என்று சொல்லி கூறினார். பிரியமானவர்களே, நம்முடைய மூளை சாதிக்காதது அந்த முழங்கால் சாதிச்சிரும். நீங்க தனித்து ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுடைய வீடை ஜெப வீடா மாற்றி பாருங்க. ஒருவேளை இந்த நாட்களில் தேவன் அதை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். நீங்க ஜெபிக்கணும்னு எதிர்பார்க்கிறார். மற்றவங்ககிட்ட ஜெபிக்க சொல்றது எளிது. நீங்க ஜெபிங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு அருமையான ஒரு ஹெச்எம், ஒரு டீச்சரை தெரியும். அவங்க எப்போ பார்த்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, பிரதர் நான் வேலை பார்க்குற அந்த ஸ்கூலில் அந்த ஹெச்எம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, எனக்கு விரோதமாக பயங்கரமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்துகிறாங்க, எனக்கும் அவங்களுக்கு ஒத்தே போக மாட்டேங்குது. ஆகையினால நான் என்ன பண்ணனே தெரியல, செத்துடலாமான்னு பார்க்கேன் பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், டைசி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளவு ஸ்கூல்கள் இருக்குது, நீங்கள் மாறுதல் ஆகி போக வேண்டியது தானே, அதுக்கு ஏன் சாகணும்லாம் சொல்கிறீங்க? ஆகையினால நீங்கள் அப்படிப்பட்ட எண்ணம் கொள்ளாதீங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, உங்கள் சத்துருக்களையும் சிநேகிக்கத்தக்கதாக கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு ஆலோசனை கொடுத்தேன். அதிகாலையில் ஜெபிங்க, ஒரு 4 மணி 4:30 மணிக்கு அலாரம் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க டீச்சர், கர்த்தர் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தேன். நாட்கள் கடந்தது. திடீரென்று சொல்லி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பிரதர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் டீச்சர், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் ஹெச்எம் எப்படி இருக்கிறாங்க? பிரதர் நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன், எனக்கு அகெயின்ஸ்டாக செயல்பட்ட எங்களுடைய ஸ்கூலில் இருக்கிற அந்த ஹெச்எம், அந்த மேம் பார்த்தீங்கன்னா இப்போ மதியம் சாப்பாடு எனக்கு அவங்க தான் கொண்டு வராங்க. மதியம் சாப்பாடு செய்து எனக்கு அவங்க எடுத்துகிட்டு வராங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு என் மேலே பிரியமாக இருக்கிறாங்க, என்கிட்ட ரொம்ப சிநேகமாக இருக்கிறாங்க, என்கிட்ட ரொம்ப நல்லா இருக்கிறாங்க பிரதர் என்று சொன்னாங்க. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, ஜெபம் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணும். உங்களுடைய வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், பிள்ளைகள் காரியத்தில் இருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸ் காரியத்தில் இருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்தரங்கத்திலே ஜெபியுங்க, தனித்து ஜெபியுங்க. என் அன்புக்குரிய வாலிப தம்பிமார், வாலிப தங்கச்சிமார், படித்த படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலை இல்லையே நீ கண்ணீர் வடிக்கிறியா? ஏற்ற நாட்களில் இந்த திருமண காரியம் நடக்கலையே நீ கண்ணீர் வடிக்கிறியா? நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நீ முழங்கால் படிக்கிட்டு நீ ஜெபம் பண்ணி பாரு, கர்த்தர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய துன்பம் மகிழ்ச்சியாய் மாற வேண்டுமானால் இன்னொரு விதத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். அது என்ன காரியம் பாருங்க, வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்க கேட்கலாம். வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 வாசிக்க கேட்போம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. நல்ல கவனிங்க, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கிற நாள் மட்டும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தவர் ஜெபம் பொருத்தனையின் ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கன்வென்ஷன் ஒரு பொருத்தனை கன்வென்ஷனாக நடைபெறுகிறது. எந்த ஊர்லேயும் பொருத்தனை கன்வென்ஷனே நான் போனதே கிடையாது. நம்முடைய கன்னியாகுமரி இந்த பேராயத்தில் தான் நிறைய சபையில் பார்த்தீங்கன்னா இந்த பொருத்தனை கன்வென்ஷன் என்று வைக்கிறாங்க. என்ன, ஆண்டவர் எனக்கு
நல்ல ஒரு வேலையை தந்தா இந்த வருடத்தில் இந்த கன்வென்ஷனுடைய பொறுப்பை நான் எடுக்கிறேன். கர்த்தர் பிள்ளைக்கு இந்த திருமணத்தை ஒழுங்கு பண்ணி கொடுத்தால், ஒருவேளை நல்ல குழந்தை பாக்கியத்தை தந்தால் என்று பொருத்தனையோடு கூட இந்த பகுதியில் மட்டும்தான் இது போல நடத்துகிறாங்க. எங்களுடைய திருநெல்வேலியில், சென்னையில், மும்பையில் எங்கேயுமே பொருத்தனை கன்வென்ஷன் கிடையவே கிடையாது. பொருத்தனை கன்வென்ஷன் நடத்துறது நம்முடைய கன்னியாகுமரி பேராயத்தில் மட்டும்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இங்கே பாருங்க, அன்னாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுறாங்க. என்ன பொருத்தனை பண்ணுறாங்க? குழந்தை பாக்கியம் இல்லாதிருக்கிற, ஒருவேளை நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு கண்ணீரோடு இருக்கிற இந்த அன்னாள் ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்க. நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால். அல்லேலூயா. என் அன்புதே பிள்ளையே, இந்த அன்னாளுக்கு குழந்தையே இல்லை. ஆகையினால அன்னாளுடைய கணவர் எல்கானா ஆறுதலின் வார்த்தையை சொல்றார். 10 பிள்ளைகளுக்கு நான் சமம் இல்லையா அன்னாள், நீ என்ன பார்த்து ஆறுதல் அடைஞ்சிக்க. நீ ஏன் சாப்பிடாம இருக்கிற? ஏன் நீ அழுதுகிட்டே இருக்கிற? ஏன் நீ இப்படி கண்ணீரோடு கூட இருக்கிற என்றெல்லாம் சொல்ற. என் அன்பு பிள்ளையே, ஒரு மனிதனுக்கு ஆறுதலை சொல்ல முடியாது, ஒருவேளை சமாதானப்படுத்த முடியாது. என்ன ஒரு காரியம், இந்த அருமையான அன்னாள் பாருங்க, என்ன ஆறுதல் படுத்தவும் என் தேவையை சந்திக்கவும் என் ஆண்டவர் ஒருவரால் தான் முடியும் சொல்லி ஆண்டருடைய ஆலயத்துக்கு வந்தாங்க. ஆண்டருடைய ஆலயத்தில் வந்து என் அன்பு பிள்ளையே, நீங்கள் வேதத்தை வாசி பாருங்க, அழுது ஜெபிச்சாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, தன்னால் பலன் இருக்கிற மட்டும் அந்த அன்னாள் அழுறாங்க தேவ சமூகத்தில். ஐயோ, நான் எவ்வளவு நிந்திக்கப்படுறேன், எவ்வளவு அவமானப்படுத்தப்படுறேன், எனக்கு ஒரு குழந்தைய வயிற்றுல தங்கலையே, ஒரு புழு பூச்சி தங்கலையே, அப்பா எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க, எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க, என் நிந்தையை மாற்றி போடுங்க. இது அருமையான அன்னாள் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்றாங்க, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீர் தாரும் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு பிள்ளையே, ஆண் பிள்ளை பிறந்தால் அருமை, அருமை. ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு குடும்பத்தில் பிறந்தா அருமைங்க. அதே நேரத்தில் ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் பெருமை, குடும்பத்துக்கு பெருமை. மூத்த பிள்ளை ஒரு பெண் பிள்ளைய பிறந்தா அந்த குடும்பம் ஒரு பொறுப்புள்ள குடும்பமாக மாறிடும் சொல்லுவாங்க. என் அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனுக்கு, ஒரு மனுஷிக்கு குழந்தை ஒரு பெண் பிள்ளைய பிறந்துட்டுன்னா அந்த கணவன் என்ன செய்வான்? கொஞ்சம் பொறுப்பாயிருவான். நமக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்திருக்குது, ஆகையினால அந்த பிள்ளைய நாளைக்கு வளர்க்கணும், கட்டி கொடுக்கணும், சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புலாம் வந்துடும். என் அன்புக்குரியவர்களே, ஆகையினால ஆண் பிள்ளைன்னா அருமை, பெண் பிள்ளை என்றால் பெருமை. என் அன்புக்குரியவர்களே, இந்த அன்னாள் எந்த பிள்ளையா இருந்தா என்ன, எனக்கு ஒரு பிள்ளை தாங்கன்னு தானே கேட்கணும். ஆனால் இந்த அன்னாள் கேட்குறாங்க, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும். ஏன் அப்படி கேட்டாங்க தெரியுமா? அன்னாள் ஆண்டுடைய ஆலயத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஏலி தாத்தா உட்கார்ந்து இருக்கிறா. ஏலி தாத்தாவுக்கு 2 பிள்ளைங்க, ஒப்பினி பிணைகாஸ் 2 பிள்ளைங்க. அந்த 2 பிள்ளைகளும் பேலியாளியின் பிள்ளைகளாக இருந்தாங்க, கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருந்தாங்க, முரட்டாட்டம் உள்ள பிள்ளைகளாக இருந்தாங்க, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதற்கு தகுதி இல்லாத பிள்ளைகளாக இருந்தாங்க. அதை அறிந்த இந்த அன்னாள் சொல்றாங்க, ஆண்டவரே இந்த வயிற்றுல ஆண்டவரே ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்துட்டா அந்த பிள்ளைய இந்த ஆலயத்தில் பணிவிடை செய்வதற்கு, உம்முடைய ஆலயத்தில் ஊழியம் செய்வதற்கு என் பிள்ளையை நான் கொடுக்கிறேன்னு சொல்லிதான் அந்த ஆண் பிள்ளைய அந்த அன்னாள் கேட்டாங்க. என் அன்புதே பிள்ளையே, ஆண்டுடைய சமூகத்தில் அழுது ஜெபிக்கிறாங்க, பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்க. என்ன செய்தாங்க தெரியுமா? ஆண்டுடைய ஆலயத்தை விட்டு புறப்பட்டு போறாங்க. பைபிள் சொல்லுகிறது, பின்பு அன்னாள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. பின்பு அன்னாள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஏன் தெரியுமா? என் கண்ணீரை கர்த்தர் கேட்டு விட்டார், என்னுடைய பொருத்தனையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி மிகுந்த நம்பிக்கையோடு, மிகுந்த விசுவாசத்தோடு அவள் பின்பு துக்கமுகமாய் இருக்கவில்லை. பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார், அன்னாளை நினைத்தருளினார். இந்த பைபிள் சொல்லுகிறது, அவள் எதிர்நோக்கி இருந்த அதே ஆண் பிள்ளையே, அதே ஆண் பிள்ளையாக ஆண்டவர் ஒரு குட்டி சாமுவேலை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, உன்னுடைய விசுவாச ஜெபம் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில வெட்கத்தை கொண்டு வராது. தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இந்த அன்னாள் பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் பொருத்தனையோடு கூட அவங்க ஜெபிக்கிறாங்க, பொருத்தனையோடு ஜெபிக்கிறாங்க. பைபிளை வாசி பாருங்க, கண்ணீரோடும் ஜெபிக்கிறாங்க, விசுவாசத்தோடும் ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா.
என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தர் அழகிய ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். கர்த்தருக்கு நீ கொடுப்பேன்னு சொன்னால அதை செய்கிறாளா, பொறுத்தனையை நிறைவேற்றாளா என்று சொல்லி கர்த்தர் காத்திருந்தார். இந்த அண்ணால் என்ன செய்தாங்க? குறிப்பிட்ட நாள் வந்தோடனே அந்த பிள்ளையை ஏலியினுடைய வசமாக அவருடைய கையில் கொண்டு போய் ஆண்டவருடைய பணிவிடை செய்வதற்கு கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? வாசு பாருங்க, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, பின்னும் கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். 3 ஆண் பிள்ளைகளையும் 2 பெண் பிள்ளைகளையும் கொடுத்து கர்த்தர் சம்பூரணமாய் ஆசீர்வதித்தார். ஒரு பிள்ளைக்கு நாதி இல்லாத அந்த அன்னாளுக்கு ஆண்டவர் பாருங்க மொத்தம் 6 பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க துன்பத்தோடு இருக்கிறீங்களா? எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, என் அன்பு பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் சம்பூரணமாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், சம்பூரணமாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்க எந்த காரியத்தினால நீங்க துன்பத்தோடு கூட இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறதுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அந்த ரங்கத்தில் தனித்து ஜெபிக்கிறதற்கு ஒப்பு கொடுங்க. 3வது காரியம், பொருத்தனையோடு கூட ஜெபிக்கிறதற்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். இந்த முதல் நாளில் என்னென்ன துன்பத்தோடு நீங்க வந்திருந்தாலும் சரி, அந்த துன்பத்தை அவர் மகிழ்ச்சியாக மாற்றுவார், மகிழ்ச்சியாக மாற்றுவார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, என் தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நீங்க துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியான மகிழ்ச்சி இன்று இரவு கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு வினாடி அப்படி எழுந்திருப்பீங்களா? இருக்கிற இடத்துல எழுந்திருப்பீங்களா? ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களா? ஏசப்பா, இன்றைக்கு எங்களுடைய துன்பத்தின் மத்தியில் அது மகிழ்ச்சியாய் மாற வேண்டுமானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக எங்களுக்கோடு கூட பேசியிருக்கிறீங்க. கர்த்தாவே, உம்முடைய சத்திய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் என்னுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் தாரும் என்று சொல்லி எல்லாரும் அப்படி எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடப்போகிறது. ஓ, அநேகருடைய வாழ்க்கையில வெட்கத்தின் மத்தியில், அவமானத்தின் மத்தியில், தோல்வியின் மத்தியில், துன்பத்தின் மத்தியில் துவண்டு போய் நீங்கள் வந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நன்மையை கொடுக்க போறார், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார். எந்த இடத்துல தலை குனிஞ்சீங்களோ அதே இடத்துல தலை நிமிர்ந்து நடக்கிறதற்கு தேவன் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அருமையான பக்தன் மோசே சொல்லுகிறார், தேவரே, நாங்கள் சிறுமையை கண்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். அந்த வார்த்தையை சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த 2026 ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்க தொழில் துறையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்கள் படிப்பை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல கர்ப்பத்தின் கனியை எங்க வாழ்க்கையில கொடுத்து மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. வாயை திறந்து கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. God's power is coming upon you. Receive the power. பெற்றுக்கொள்றீங்க. கர்த்தருடைய கரங்களை தொடுகிறது பிரதர், சிஸ்டர், கர்த்தருடைய கரங்களை தொடுகிறது. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? வாயை திறந்து கர்த்தரை துதிங்க. கர்த்தர் இப்பொழுதே உங்களுடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிறார். இந்த இடத்துல அநேக துன்பத்தோடு வந்திருக்கிறீங்க, கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க, தேவையோடு வந்திருக்கிறீங்க. இந்த முதல் நாள் கூட்டத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது பிரதர், சிஸ்டர், கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. என் அன்பு வாலிப தங்கச்சி, இப்பொழுது உன்னுடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஆண்டவரை நோக்கி கதறு. ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டு போங்க. கர்த்தர் இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேடிக்கை பார்க்க வேண்டாம். கண்களை மூடி, ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை உமக்கு தெரியும்
ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகளின் காரியம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. இந்த குறிப்பிட்ட காரியத்தில் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. வாயை திறங்க, வாயை திறங்க. பொல்லாத பிசாசு கொண்டு வந்த நோய் விலகுகிறது. பொல்லாத பிசாசு கொண்டு வந்த தடைகள் விலகுகிறது. இயேசுவின் வல்லமை இறங்குகிறதை காண்கிறேன். இயேசுவின் வல்லமை இறங்குகிறதை காண்கிறேன். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இயேசுவின் ஜீவன் உன் மீது இறங்குகிறது, இறங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதே, பயப்படாதே. கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கிற இரவு, உயிர்ப்பிக்கிற இரவு. இன்று இரவு கர்த்தர் பிரத்யட்சமாய், பிரத்யட்சமாய் என் அன்பு சகோதரி உங்களை கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார். Thank you wonderful Jesus. வாயை திறந்து, வாயை திறந்து கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொருவரையும் தொடுவீராக. வயது வித்தியாசம் இன்றி ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவீராக, தொடுவீராக. என்னென்ன காரியத்தில் துன்பத்தோடு கூட இப்பொழுதுமை நோக்கி பார்க்கிறார்களோ ஆண்டவரே, உம்முடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதிப்பீராக. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும், ஒத்தாசை வரும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்குவதாக. ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன காரியத்துக்காக இப்பொழுது விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்களோ, அந்த ரங்கத்தில் ஜெபிக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தில் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்களோ, அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுவதாக. பொல்லாத செய்வனையின் வல்லமைகள், பொல்லாத பில்லி சூனிய வல்லமைகள், பொல்லாத ஏவுதலின் வல்லமைகள், மாந்திரீக கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்பட்டு போவதாக. சில குடும்பத்தில் சில தடைகள் வருவதற்கு காரணம் பொல்லாத பிசாசின் கிரியை. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உம்முடைய நாமத்தினாலே நான் கடிந்து கட்டுகிறேன். பொல்லாத அசுத்த ஆவியே ஒவ்வொரு வீட்டை விட்டு, ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறு, வெளியேறு. Come out in the name of Jesus. Come out, வெளியேறு. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலே தெளிக்கப்படுவதாக, ஒவ்வொரு குடும்பத்திலே தெளிக்கப்படுவதாக. தடைகள் மாறட்டும், நன்மைகள் பிறக்கட்டும், வழிகள் உண்டாகட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியான மகிழ்ச்சி இறங்கி வருகிறது மகள, இறங்கி வருகிறது மகள. நீ ஆண்டவரை நோக்கி கதறு, நீ ஆண்டவரை நோக்கி கதறு. சூழ்நிலையை பார்க்காத, உன் சூழ்நிலையை பார்க்காத. இன்னைக்கு நீ வெறுமையான நிலைமையில இருக்கலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற இரவு, உன்னை உயர்த்துகிற இரவு, உன்னை மேன்மைப்படுத்துகிற இரவு. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத சரீரத்தில் உண்டாயிருக்கிற வியாதி பலவீனங்கள் வலிகள் இப்பொழுது மறைகிறது, மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாசு வெளியேறு, வெளியேறு. Come out in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு சரீரத்தை விட்டு, ஒவ்வொரு வீட்டை விட்டு பொல்லாத இருள் விலகுவதாக, விலகுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு. கர்ப்பம் தரிக்க முடியாத நிலைமையில டாக்டர் சொல்லிட்டாங்க பிரதர், நீர்க்கட்டின்னு சொல்லிட்டாங்க பிரதர், குழந்தைய நீ தணிக்காதுன்னு சொல்லிட்டாங்க பிரதர். கண்ணீரோடு இருக்கிற மகளை உன்னுடைய வயிற்றின் மீது உன்னுடைய கரங்களை வைத்துக்கொள். கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஓ கர்த்தருடைய ஜீவன் இறங்குவதாக. Be healed right now. Be healed right now. ஆண்டவரே, மலட்டு கர்ப்பத்தை கர்ப்பந்தரிக்க பண்ணுகிற தேவன், சத்து போன கர்ப்பத்தை கர்ப்பந்தரிக்க பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, மனம் இறங்குங்கப்பா. அன்பு மகளுக்கு மனம் இறங்குங்க, அன்பு மகனுக்கு மனம் இறங்குங்க. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம். இந்த சத்தத்தை யார் ஒருவர் கேட்டு ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதம் நடக்கட்டும்ப்பா. ஜாதி மதம் பேதமின்றி யாரா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் ஜீவன் இறங்குவதாக. ஆண்டவருடைய கரமுடைய பிள்ளைகளை தொடுகிறதற்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. என்னென்ன காரியத்துக்கெல்லாம் இப்ப ஜெபிக்கிறாங்களோ அந்த துன்பம் மகிழ்ச்சியாய் மாறட்டும், மகிழ்ச்சியாய் மாறட்டும். இந்த இடத்துல இருந்துடைய பிள்ளைங்க தன்னுடைய வீட்டுக்குள் புறப்பட்டு செல்லும் போது, ஆண்டவரை பிரவேசிக்கும் போது ஆண்டவரோட மகிழ்ச்சி சமாதானம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்கிற வார்த்தையின்படி இந்த ஆலயத்தில் இருந்து உங்க பிள்ளைங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன்
பார்க்கிறேன் டேடிமா. என்னென்ன துன்பத்தின் மத்தியில் வந்தாங்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை அவங்க கண்கள் காணும்படிக்கு நீ செய்வீராக, செய்வீராக. தேவரீர், நாங்கள் சிறுமையை கண்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த 2026ஆவது ஆண்டு ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டாக ஆண்டவரே, இழந்து போனதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்ட ஒரு ஆண்டாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கிறதற்காய் தோத்திரம், ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்கு தோத்திரம். ஆண்டவர் தொடர்ந்து இந்த வார்த்தை கொண்டு கிரியை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.